அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 22/8/2024 ஆவணி மாதத்தின் 6ஆம் நாள் வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய தாந்திரிகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இலைகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதில் ஒரு இலையை போட்டுக்கோங்க. இல்லை இது எல்லாமே எனக்கு கிடைக்குங்கன்னா தாராளமாக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு குளிக்கலாம். இந்த தாந்திரிக குளியலால் மன ரீதியான குழப்பங்கள் நிச்சயமாக தீரும். பண வசியம் உங்களுக்கு உண்டாகும். விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் முதலிடம் அருகம்புல். எல்லார் வீட்லேயுமே வாசலில் செடி கொடிகள் இருந்தால் கண்டிப்பாக அருகம்புல் முளைச்சிருக்கும். அதில் 2 சேர்த்துக்கோங்க. அருகம்புல் இல்லை அப்படின்னா வெள்ளருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரச இலை. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தர்பை புல். வீட்டில் தர்பை புல் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 எடுத்து கிள்ளி தர்பை புல்லை அதில் போட்டுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்னி இலை. அதற்கு அடுத்தது செம்பருத்தி இலை. இப்போ நான் சொன்ன இலைகள் எல்லாமே விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த விஷயமாக கருதப்படுது. இதில் எது கிடைச்சாலும் சரி, இதில் எனக்கு எதுவுமே சாத்தியம் இல்லைங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தவறாமல் குரு பகவானுக்குரிய மஞ்சளை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிட்டிகை அளவிற்கு சேர்த்து அந்த தண்ணீரில் குளிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். இப்போ இதில் என்ன இலை கிடைச்சாலும் அந்த இலையை சேர்த்துக்கோங்க. இலையோடு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எந்த இலையுமே கிடைக்காத பட்சத்தில் மஞ்சத்தூள் சேர்த்து குளிங்க. கண்டிப்பாக தரித்திரமும் நீங்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவோவின் அருளாலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.